இந்த பதிவுல வந்து நம்ம இந்த தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து நமக்கு மேன்மேலும் பெருகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள், யோகம் இத வந்து சொல்லுவாங்க. எப்படி நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குனா மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதோ, அதே போல தாங்க இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். அந்த யோகத்துல நம்ம வந்து தங்கம் வாங்குனாலும், வெள்ளி வாங்குனாலும் அது வந்து நமக்கு மேன்மேலும் பெருகும். அது எப்படி தரும் அப்படின்னா 3 மடங்கு தரும். அதனால தான் இத திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்றாங்க. திரினா 3ன்னு தெரியும்ல நமக்கு. திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு அதீத சக்தி கொண்ட யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்துல செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலும் 3 மடங்கு பலன்களுடன் அது வந்து மீண்டும் மீண்டும் நிகழுமாம். இப்ப இந்த தடக்க தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டும் 3 முறை நீங்க கட்டாயமா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த யோகத்த பத்தி நம்ம கவனமா, தெளிவா புரிஞ்சுக்கலாம். இத பத்தி நெறைய பேர் வந்து திரிபுஷ்கர யோகத்த பத்தி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது, திரினா நமக்கு தெரியும் 3ன்னு. புஷ்கர அப்படின்னா என்னன்னா புனிதமான, சிறப்பான அப்படின்னு அர்த்தம். யோகம் அப்படின்னா வளர்ச்சி, பெருக்கம், விருத்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது எந்த செயல் செஞ்சீங்கனாலும் அதை 3 மடங்கா பெருக்கி வளர்ச்சியடை செஞ்சு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திதி, அதாவது துவிதியை திதி, சப்தமி திதி, துவாதசி திதி. கிழமையில பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. அடுத்து நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம், உத்திரட்டாதி, உத்திராடம், கிருத்திகை, விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரம் இந்த கிழமைகளில் ஒன்று, இந்த திதிகளில் ஒன்று, இப்படி சேர்ந்து வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மங்களகரமான காலம். அந்த யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள், பூஜை, முதலீடுகள் இதெல்லாம் வந்து 3 மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எதுவுமே 3 மடங்கு விளைவுகளை தரும் அப்படிங்கிறதுனால, நல்லது செஞ்சோம் அப்படின்னாலும் நல்லது வந்து நமக்கு 3 மடங்காக கிடைக்கும். தீயது செஞ்சோம் அப்படின்னாலும் அந்த தீயதும் 3 மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும். எதையுமே 3 முறை மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய யோகம். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய தொழில் ஏதாவது தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தொடங்கலாம். தானம் செய்யறது மிகவும் சிறப்பானது. அதனுடைய புண்ணிய பலன் வந்து நமக்கு பல மடங்காக கிடைக்கும். இது வந்து செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் 3 மடங்காக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல காரியங்களை செய்யணும், எதிர்மறையான காரியங்களை தவிர்க்கணும். திருமணம் செய்யலாமா, நல்ல காரியம் தானே அப்படின்னா செய்யக்கூடாது. ஏன்னா இது திரும்ப திரும்ப 3 முறை நடக்கும் அப்படிங்கிறதுனால செய்யக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது, சொத்து வந்து விற்பனை செய்யக்கூடாது. எந்த ஒரு அசுபமான செயல்களையும் இந்த நேரத்தில் நம்ம தவிர்ப்பது நல்லது. நல்ல காரியங்களில் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் போய் பேங்க்கில் அக்கௌண்ட் உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணுங்கள். சீட்டு போடணும், ஏதாவது பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு நகை சீட்டு போடணும் அப்படின்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கலாம். புது துணிமணி எடுக்கணும், கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் போய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் இன்னும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது அப்படின்னா, மருத்துவமனைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் போகக்கூடாது. அவசரம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா வேறு வழி இல்லை, அது போய் தான் ஆகணும். யூஸ்வலாக எப்போவும் போய் நம்ம மாதம் மாதம் பார்க்கக்கூடிய செக்கப்பு இந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்க்காதீங்க. கோர்ட்டு, கேஸு இது மாதிரி வழக்குகளை வந்து இந்த நேரத்தில் தொடங்காதீங்க. ஆன்மீகம் சார்ந்த கோவில் விஷயம் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம். கோவில் குளத்துக்கு போகலாம், இந்த மாதிரி செய்யலாம்.
இந்த திரிபுஷ்கர யோகம் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சில மாதங்கள்ல வராமையும் இருக்கலாம். தொடர்ச்சியா ஒரு சில மாதங்கள்ல வந்து கொண்டேவும் இருக்கலாம். இப்ப வந்து பிப்ரவரி மாசத்துல இந்த திரிபுஷ்கர யோகம் வருது. மார்ச்ல பார்த்தீங்கன்னா, திரிபுஷ்கர யோகம் இல்ல. இப்ப பிப்ரவரியில எப்ப வருது அப்படின்னா, பிப்ரவரி 24ஆம் தேதி வருது. காலையில 6:56க்கு ஆரம்பிச்சு 7 மணி 2 நிமிஷம் வரையும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 6 நிமிஷம் தான் இருக்கு. இந்த நேரத்தில போய் என்னால கடையில தங்கம் வாங்க முடியுமா? அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. தங்கம் வாங்க முடியல அப்படின்னாலும், இந்த நேரத்தில சிறிய கல்லுப்பு, இந்த கல்லுப்ப வச்சு நம்ம தங்கம் வாங்க முடியும். அது எப்படி அப்படிங்கிற அந்த பரிகாரத்த தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிப்ரவரி 28ஆம் தேதி திரிபுஷ்கர யோகம் வருது. பிப்ரவரி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, காலையில 6:53ல இருந்து 9:34 வரையும் இருக்கு. 2 மணி நேரம் 41 நிமிஷம் இருக்கு. அந்த நேரத்தில இந்த பரிகாரத்த நீங்க செய்யுங்க. கடை திறந்திருந்தது அப்படின்னா, தங்கமோ, வெள்ளியோ நீங்க வாங்கலாம். பிப்ரவரி 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரமும், சப்தமி திதியும், செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருகின்ற திரிபுஷ்கர யோகமாக இருக்கு. சரி, அன்றைய தினத்துல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெற்றிலையை எடுத்துக்குங்க. இளம் பச்சையாக இருக்கக்கூடிய வெற்றிலை. காம்பு பகுதியும் இருக்கட்டும், இதுல நுனி பகுதியும் இருக்கட்டும். எதையும் கிள்ளி எடுக்கக்கூடாது. ஓட்டை இல்லாம, கிழிசல் இல்லாத வெத்தலையா எடுத்துக்குங்க. இது மேல சிறிது கல்லுப்பு வச்சுக்குங்க. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் உடையது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒண்ணு. இது தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் நம்ம நல்ல ஒரு விசேஷ நாள்ல இந்த கல்லுப்பை வாங்குறோம். இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வசியம் செய்யக்கூடிய சக்தி உடையது. தன்னிடம் எதை வைக்கிறோமோ அதை வந்து பல மடங்கு ஆக்கித் தரும். அதனால தான் உப்பு ஜாடியில் வந்து ₹1 காயின் எல்லாம் நம்ம வைக்கிறோம், மறைச்சு வைக்கிறோம், இதெல்லாம் செய்யற. இப்போ அந்த உப்பு மேலே நீங்கள் ஒரு பொட்டு தங்கம், ஒரு மோதிரமோ, ஒரு மூக்குத்தியோ, இல்லை 1 கிராம் காயினோ இதை வைங்க. என்கிட்ட தங்கமே இல்லை அப்படின்னாலும் வெள்ளியை வச்சு நீங்கள் தங்கத்தையும் வசியம் செய்யலாம். இப்போ 1 கிராம் வெள்ளி காயின் இருந்தால் அந்த கல்லுப்பு மேலே வைங்க, இல்லை தங்கத்தை வைங்க. வச்சுட்டு மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, மகாலட்சுமி கடாட்சம் உடையது. அந்த மஞ்சத்தூளை சிறிது எடுத்து இப்படி கையில் ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த காயின் மேலே நீங்கள் போடணும். என்ன சொல்லிக்கிட்டுனா, ஓம் ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மியை நமக அப்படின்னு 21 முறை அதில் நீங்கள் சொல்லிக்கிட்டு அந்த மஞ்சத்தூளை துளி துளியாக எடுத்து அந்த காயின் மேலே வைங்க. வச்சு இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு அடுத்த திரிபுஷ்கர யோகத்துக்குள்ளே எனக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கணும், எனக்கு மேலும் மேலும் தங்கமும் வெள்ளியும் சேர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி இதை வைங்க. வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்த நாள் இதில் இருக்கக்கூடிய வெற்றிலையும் கல்லுப்பும் கால்படாத இடத்துல போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய காயினோ தங்கமோ அதை எடுத்து நீங்கள் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் செய்யும்போது உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம், வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.